ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆக்சிஜன் ட்ரேடிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் ஷாட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த பிக் ஷாட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பிக் ப்ராஃபிட் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதை ஒன்ஸ் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். என்னை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் 5 வருஷமாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன், அதை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒன்ஸ் வந்து உங்கள் ரிஸ்க் ஃபேக்டரை வந்து உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா பிகினருக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 1 வீக் பேக் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களால் நல்ல ப்ராஃபிட் அப்படின்றத பண்ண முடியும். 1 வீக் நான் பண்ணுறது மட்டுமே கிடையாது. மார்க்கெட்டில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய சாப்டர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. ப்ராப்பராக அட்வைஸ் எடுத்துக்கங்க. நான் ஒரு மென்டர், அதாவது ட்ரேடிங் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரையும். ஸோ அந்த ட்ரேடிங் எஜுகேஷன் பர்பஸில் தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஓகே, புதுசாக வரை தரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் நல்ல ஒரு ட்ரேடராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்னென்னா பிக் ஷாட் அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு ட்ரெண்ட் லைன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், வாட்எவர் நீங்கள் என்ன கான்செப்ட் வேணாலும் எடுத்து ட்ரேட் பண்ணலாம். அது எப்படி வேணாலும் இருந்தாலும் நீங்கள் ப்ராஃபிட் அர்ன் பண்ணுறது உங்களுடைய ட்ரேடிங் கான்செப்ட்ஸ் பொறுத்து இருக்குது. ட்ரேடிங்கில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பிக் ஷாட் அப்படின்றத விஷயத்தை ஏன் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னா, உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, பெரிய லாஸ் பண்ணுறீங்க. ஆமாவா இல்லை? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, எல்லாருமே சின்ன ப்ராஃபிட் பண்ணுறீங்க, பெரிய லாஸ் எடுக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஹியூமனோட சைக்காலஜி, பயம், ஒரு பதட்டம் வந்துடும். அது நம்மளை சொல்லி தப்பு இல்லை. நானும் ஒரு பிகினிங் ஸ்டேஜிலலாம் அப்படி தான் இருந்தேன். எல்லாத்துக்கும் அந்த லாஸ் அப்படின்றது வந்து, அந்த பேனிக் வந்து யாருக்காக இருந்தாலும் இருக்கும். இது ஹியூமனோட நேச்சர், அதை நம்ம மாற்ற முடியாது. பட் நம்ம படிக்கிறது மூலமாக நிறைய விஷயங்களை மாற்ற முடியும். கல்வி ஒன்று மாறாதது, கல்வி ஒன்று மாற்றக்கூடியவை. எல்லாத்தையுமே ஓகேவா? கல்வின்ற ஒரு விஷயம் எல்லாத்தையும் மாற்றிடும். ஓகே, அது நம்ம இதை படித்தாலும் சரி, எதை படித்தாலும் சரி. ஓகே, இன்னைக்கு நான் இந்த ஸ்டாக்கை வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்போவுமே மார்க்கெட்டை வந்து பிக் ப்ராஃபிட் பிடிக்கிறது மெயின் இன்ஜின் யார் அப்படின்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ன்னு சொன்னோடனே இதுக்கு தான் இவ்வளவா அப்படின்னு நினச்சிடாதீங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பற்றி தெரிஞ்சாலும் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, 97% பீப்புள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் 3% யூஸ் பண்ணுறீங்க. அந்த டக்குன்னு மைண்டு வந்து வராது. அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்குங்க. அதை கற்றுக்கிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகே, இது எப்படி பண்ணலாம் இப்ராஹிம் அப்படின்னா, ஓகே இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பேஸில் ஒரு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் பேஸில் நல்ல மார்க்கெட்டுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ரேண்டமாக ஒரு ஸ்டாக் எடுக்கிறேன். இப்போ வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் அப்படின்றத எடுத்துருக்கேன். சார்ட் ஜூம் குறைச்சிக்கிறேன். இப்போ நார்மலாகவே இது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஒரு ஃபாலிங் வெஜ், ரைசிங் வெஜ்னு சொல்லுவீங்களா? ரைட், ரைசிங் வெஜ், ஃபாலிங் வெஜ், இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு ஜென்ரலாக நான் சொல்கிறேன். இது மாதிரி நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் பேட்டர்ன் உங்கள் கான்செப்டை வச்சு பண்ணுங்கள். இதோட மேஜர் இன்ஜின் மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். அது யார் அப்படின்னா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அதை எப்படி பண்ணுறோம், அதை வச்சு எப்படி பிக் ஷாட் எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் நீங்கள் என்ன கான்செப்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஓன். ஓகேவா? இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு ஃபாலிங் வெஜ்ஜாக எடுத்துக்கலாம். ஓகே, ஃபாலிங் வெஜ் நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் தெரியுது. ரைட், இந்த இடத்துல எனக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுது. இப்போ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது நடத்து. எனக்கு இது ஒரு வெஜ் பேட்டர்ன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த வெஜ் பேட்டர்ன்ல இருந்து எனக்கு ஒரு செல் எடுக்கணும். இந்த செல்லை வந்து நான் வந்து ஒரு அதிலே ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடாது. நான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சின்ன ப்ராஃபிட் மார்க்கெட் நம்ம நினைச்ச மாதிரி செல்லில் வந்துடும். இப்போ ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா புட் ஆப்ஷனில் வந்துடுதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அப்படியே வந்து மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கேயே புக் பண்ணிடுறோம். காரணம் என்ன தெரியுமா? அந்த பயம் வந்து நம்மளை புக் பண்ண வச்சு. கண்டிப்பாக அப்போ நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணால் அப்போ ப்ராஃபிட் அப்போ மட்டும் வந்துருமா அப்படின்னா, அது நிச்சயம் கிடையாது. ஆனால் உங்களால் சின்ன ப்ராஃபிட் பிடிச்சிட்டு ஒரு டைம் வந்து பிக் ப்ராஃபிட் அப்படின்றத பிடிக்க முடியும். உங்களுக்கு பெரிய லாஸ் அப்படின்றது வராமல் சின்ன ட்ரைலிங்காக மாற்றிட்டு வரும்போது உங்களுடைய
ப்ராஃபிட்டை வந்து அதிகரிச்சுட்டே போக முடியும். என்ன பிரேம் எப்படி எனக்கு புரியலை அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அதோடைய ப்ரீவியஸை வச்சு தான் நீங்கள் வந்து கேண்டில்ஸ்டிக்கு லோ வச்சு தான் நீங்கள் அந்த ஸ்டார்டிங்கோட ஸ்டேஜ் வச்சு தான் நீங்கள் ஒரு டார்கெட் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் இது மாதிரி நிறைய டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது, இது எவ்வளோ ரேஷியோ போகலாம் அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தனியாக ப்ரீமியம் கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். அதில் வேணும் அப்படின்னு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் நான் காமிக்கிறேன், ரேண்டமாக தான் காமிக்கிறேன், எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிலாம் காமிக்கல. இப்போ இந்த இடத்த பாருங்களேன், எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகுது, இந்த பிரேக் அவுட் ஆகிற இடத்த பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ட்ரி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரேக் அவுட்டில் ஃபாலிங் வேஜ்ன்றது தெரிஞ்சிச்சு, அங்கே போயிட்டான் வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் உடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்டாப் லாஸ்ன்றது என்ன பண்ணுறீங்க, ஒரு ப்ரீவியஸ் ஹையில் போடுறீங்க. ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் பற்றி படிக்கணும்னாலும் நான் அடுத்த டாபிக் போட்டு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் ப்ரீமியம் கோர்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ப்ரீமியம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கிளாஸஸில் இதில் கவர் ஆகிடும் எல்லாமே. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணுறீங்க, ஒரு பேனிக்கில் வந்து இந்த இவ்வளோ தூரம் டார்கெட் அப்படின்றது வைக்கிறீங்க. பட் நீங்கள் புக் பண்ணுறது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உண்மையாக மனசாட்சியோடு சொல்லிங்க, புக் பண்ணுறது இந்த இடத்துல ஒரு பேனிக்கில் புக் பண்ணிடுங்க. ரைட், இதை தான் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். இது பண்ணாதீங்க, இதுக்கு பதிலாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போது உங்களால் பிக் ப்ராஃபிட் அப்படின்றத பிடிக்க முடியும். இது நார்மலாக வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் பிகினருக்கு இது தெரியறதே கிடையாது. பிகினருக்கான இந்த வீடியோ ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தாலுமே ஓகே தான், என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சில நேரம் உங்களுக்கு மைண்ட் அந்த இடத்துல ப்ரெசன்ஸில் வந்து பண்ண முடியாது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பேனிக் மூலம் டக்குன்னு அப்படி தான் தோணும். அதனால் அதெல்லாம் மாற்றிக்கங்க. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது, இங்கே வரைக்கும் கேப்சராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1552 கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் பக்கத்தில் கீழே விழுந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. 15,500 சம்திங் இருக்கான். ஒரு 30 பாயிண்ட்ஸ் விழுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 பாயிண்ட்ஸ் விழுது அப்படின்னா நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் என்ட்ரி போட்ட இடத்துல இருந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டாப் லாஸை நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாப் லாஸ் அங்கே இருந்தது கேன்சல் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராஃபிட்டுக்கு முந்தின லோ வச்சு போடுவீங்க. ஓகே, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பேர் பண்ணி பண்ணணும். ஓகேவா, ப்ரைஸ் ஆக்ஷனோட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பேர் பண்ணி பண்ணணும். இப்போ இந்த மார்க்கெட் அப்படியே 1 ஹவரில் வந்து பயங்கரமாக விழுந்திருக்கு. இது 1 ஹவரில் வந்து இவ்வளோ தூரம் விழுறது அப்படின்றது அது வேற கம்ப்ளீட்டாக. இப்போ தான் மேட்ரே ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்க, பார்க்குறவங்க ஓகே இதானடா வெஜ்ஜிங் பேட்டர்ன், இது ஃபால் ஆச்சு, இதுக்கு போய் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அப்படி இல்லை, இது ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணி லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து கேப்சர் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் எனக்கு பேட்டர்ன் அப்படின்ற வெஜ் பேட்டர்ன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணிடுறேன், நோரி. ஏன்னா உங்களுக்கு வந்து இங்கே விழுது அப்படின்ற போது 1 ஹவரில் இவ்வளோ பெரிய வியூ. அப்போது இப்போ நீங்கள் 15 மினிட்ஸில் பண்ணும்போது அங்கே வெஜ் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துறீங்க, நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே நான் மார்க் பண்ணிட்டேன். இந்த இடம்லாம் பிரேக் ஆகுது. இப்போது இந்த இடத்துல பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, இது 1 ஹவரில் பிரேக் ஆகுது. அப்போ 1 ஹவர் தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் நடக்கும். 1 ஹவர் தகுந்த மாதிரி தான் ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அது யாருக்குமே தெரியறதில்லை, பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் 1 ஹவரில் பார்த்துட்டு வந்து 15 மினிட்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. 15 மினிட்ஸ் கீழே போகாதீங்க, வேண்டாம். 15 மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி போட்டுறீங்க. அந்த என்ட்ரி போடும்போது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்த அப்படியே பிரேக் ஆகி போகுது. பிரேக் ஆகி போகும்போது இப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அப்படியே வந்து இணைக்கணும். ஓகே, எப்படி இணைக்கிறோம் அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன்னா நார்மலாக என்னப்பா அப்படின்னா தெரியாதவங்க பிகினருக்கு சொல்கிறேன். ஒரு ப்ரைஸ் வந்து அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அதோடைய 50% பாடி ஆக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அதை கேண்டலோ பாடியோ, ஓகேவா, அது இப்படி ஆக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி ஆக்ட் பண்ணிவிட்டு இப்படி திரும்ப ஹாஃபாக அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஹாஃபாக வந்து அடிச்சுட்டு போகுதுனாலே அது ப்ரைஸை வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு இன்டெப்த்தாக நான் ஒரு வீடியோ போட பார்க்குறேன். ஓகே, இந்த வீடியோவில் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ப்ரைஸ் ஆக்ட் பண்ணது பார்த்தீங்களா, இதே மாதிரி டவுன்வர்ட்ஸ்லேயே ஆக்ட் பண்ணும். நல்லா கீழே பாருங்கள், இப்படி ஒன்று ஆக்ட் பண்ணுது. டவுன்வர்ட்ஸில் அதை ஹாஃபாக அடிச்சு வரான். ஓகே, ஹாஃபாக சில நேரம் ஹாஃப் அடிக்காமல் அதுக்கு முன்னாடி அடிச்சுவான். அதுக்குள்ளே கேண்டில் பார்ஸ், இன்சைட் கேண்டில், அவுட் சைட் பாரு, இதெல்லாம் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். எல்லாமே நீங்கள் படிக்கணும், நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னா அதில் கோர்சஸ் எடுத்து படிச்சிங்கன்னா பெட்டர். அண்ட் டெலிகிராமில் நான் கால்ஸும் கொடுத்துட்ருக்கிறேன், 499 + 999 அப்படின்றது. ஓகே,
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இங்கே பாருங்களேன், இந்த 15 மினிட்ஸில் பாருங்களேன், லுக் தெரியுதுங்களா அந்த பாடி. ஸோ இதான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பீங்க? இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே தான் இங்கே போட்டிருப்பீங்க, இல்லை கொஞ்சம் மேலே தள்ளி போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே, கொஞ்சம் தள்ளிதே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல விலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் உங்கள் பேனிக்கெல்லாம் குறைச்சிக்கிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாப் லாஸை அப்படியே மாடிஃபை பண்ணணும். அந்த ஸ்டாப் லாஸை அப்படியே மாடிஃபை பண்ணிவிட்டு, அங்கே இருக்க மாடிஃபைனா என்ன, அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கீழே வரும்போது அந்த ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், திரும்ப அடுத்து ஆக்ட் ஆகுது, அடுத்த லோ பிரேக் பண்ணுது. லோ பிரேக் பண்ணும்போது திரும்ப அந்த ப்ரைஸ் வந்து மறுநாள் வந்து கேப் டவுன் ஆகுது. இது இந்தியன் மார்க்கெட்டுன்றதுனால முடிஞ்சிருச்சு. இப்போ இதுவே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லாம் பண்ணுறதுல சூப்பரான ப்ராஃபிட் பண்ண முடியும் நம்மளால். இப்போ இந்த இடத்துல அப்படியே வருது, திரும்ப வந்து மார்க்கெட் மேலே எந்திக்குது, அதே மாதிரி ஹாஃப் பாடி வந்து அடிக்குது. திரும்ப பார்த்தீங்கன்னா ஏன்னா நமக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமு மார்க்கெட் முடிஞ்சு அடுத்த மார்க்கெட் ஓப்பன் ஆனாலுமே அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ஓடிட்டே இருக்கும். நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம், போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஃபேக்டரில் தான் அனலைஸ் பண்ணுவோம், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல அப்படி திரும்ப இங்கே வந்து இதாகுது. இப்போ இந்த இவ்வளோ மூவ் நடந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ட் ஆச்சு, இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ட் ஆச்சு, கரெக்டாக. இப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் ஆக்ட் ஆகி அடுத்த ப்ரைஸ் ஆக்ட் ஆகிற டைமு இந்த ஆக்டிங்க்கு முன்னாடி, இந்த ஆக்டுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸ் ஆக்டை வந்து ஸ்டாப் லாஸாக மாடிஃபை பண்ணணும். அவ்வளோதான். எப்படி இங்கே அதாவது உங்களுக்கு வீடியோ புரியலை அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து பாருங்கள், சூப்பராக புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இந்த இடத்த மார்க் பண்ணிக்கங்க, அப்படியே அதை கேன்சல் பண்ண, அதாவது இது ஏன் தேவையில்லாம மார்க் பண்ண தெரியல, ஏதோ ஒரு சிந்தனையில் மார்க் பண்ணிட்டேன், சாரி. ஓகே, அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு, அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு, அந்த ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணிவிட்டு, இல்லை மாடிஃபை பண்ணிவிட்டு, அதை அப்படியே என்ன பண்ணுவோம், இந்த ப்ரைஸ் 2 ப்ரைஸ் ஆக்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முந்தானே விட, அதாவது இப்போ டவுன் ஃபாலிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ப்ரைஸ் ஒரு ப்ரைஸ் ஆக்ட் ஆகிடுச்சு, இன்னொரு ப்ரைஸும் இங்கே ஆக்ட் ஆகிடுச்சா. அப்போ இந்த லோ பிரேக் பண்ணுற டைமு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் மேலே இருக்கும்போது அதை கேன்சல் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஓகேவா, இது 15 மினிட்ஸில் அப்படியே உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மட்டும்தான் போடணும். ப்ரைஸ் ஆக்ஷனுடைய டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா லோயர் ஹையில் போடணும். ஓகே, லோயர் ஹையில் போடணும். இதுவே அப் ட்ரெண்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஹையர் ஹையில் போடணும். ஓகேவா, ஹையர் லோவில் வந்து போடணும். ஹையர் ஹை, அதாவது இப்படி போயிட்டு இருக்கும் மார்க்கெட்டு, இப்படி போயிட்டு இருக்கும் மார்க்கெட்டு. ஓகேவா, அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகி போகுது, இங்கேயும் ஆக்ட் ஆகி போகுது. ஓகே, அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ட் ஆகி போகும்போது 2வது கட்டத்தில் ஆக்ட் ஆகும்போது உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். ஸ்டாப் லாஸை இங்கே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் அடுத்து ஆக்ட் ஆக நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி கூடயே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிக் ப்ராஃபிட். ஓகே, இந்த வீடியோ புரியலை அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து பாருங்கள். இதை பற்றி ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ப்ரீமியம் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் எடுக்கனாலும் சரி, டிப்ஸ் எடுக்கனாலும் சரி, நான் என்னை நம்பி வரவங்களை பத்திரமா கூட்டு வரேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணுறீங்கன்னா கவனமாக பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். நான் பிடிஎஃப்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எனக்கு டைம் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட்டை நான் வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நாளைக்கு என்ன மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அண்ட் லைவும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேட்டுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பை. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். Love you all. Bye bye.